ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்க சாப்பிட வந்திருக்கோம். ஐயோ புதுசா இருக்கே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த கடை பேர் என்னடா? ஓகே, என்னது உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகே, திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். ஹாய் சொல்லிருக்கா. இட்ஸ் மீ. இப்போ நம்ம வந்திருக்க கடை பேர் வந்து இன்டி போஜனம். இன்டினா என்னன்னா வந்துட்டு இன்டி இஸ் a தெலுங்கு வேர்ட். இன்டினா வீடு, போஜனம்னா வந்து இன்டினா வீடு, போஜனம்னா வந்து சாப்பாடு. ஸோ வீட்டு சாப்பாடு. இது வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கும். இதில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸு, அப்புறம் பேக் கேமரா. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மெயினாக இந்த கோவக்காய் வந்து நானே ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். செம்மையாக இருக்கும். ஜென்ரலாக வந்து நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டோம், பட் இங்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது வந்துட்டு சும்மா நார்மலாக. இல்ல, இந்த 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 இப்படி ஒரு சேனல் யூடியூப்ல இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அதனால வந்துட்டு ப்ரொமோஷன் யாரும் தர மாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு சரி சும்மா வந்து சண்டே லஞ்ச் வந்தோம், சரி அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் வந்து ரொம்பவே புதுசு. வீட்டுக்குள்ள ஒரு 4 செவருக்குள்ள வீடியோ எடுத்தே பழகிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில எடுக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஷையா இருந்துச்சு. பட் இங்க பெருசா யாரும் கண்டுக்கல. எல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கனால அப்படியே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் இதை பத்தி ரிவ்யூ கொடுப்பாங்க, கேட்போம். சொல்லுங்க சார், உங்களுக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா ஃபுட்டு? நான் சமைக்கிற அளவுக்கு வருதா? மேடம் என்ன சமைச்சீங்க காலையில? சொல்லு. ஸோ ஜென்ரலாக எனக்கு இந்த பருப்பு பொடி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாவது ஹோட்டலில் பருப்பு பொடி கொடுத்தாங்கன்னா ஸோ நான் அங்கேயே தங்கிடுவேன் அந்த மாதிரி. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நான் வேலை தேடிட்டு இருக்கப்ப எங்கள் ஏரியாவில் ஒரு ஆந்திரா மெஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஆக்சுவலி எங்களுக்கு சோறு போட்டது அந்த ஆந்திரா மெஸ் தான். 70 rupees தான் கொடுப்போம். அதுக்கு ஒரு 5-6 தடவை சோறு வாங்கிட்டு அதில் எல்லாத்தையும் பருப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இந்த தயிர் இங்கே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக மெயினாக எனக்கு இந்த ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்கும். பட் வேறெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் இந்த பருப்பு பொடியும் தயிருக்கு மட்டும் கண்டிப்பாக வரலாம். ப்ரான் கிரேவி ட்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே இந்த இலையில வந்துட்டு பாதி பருப்பு பொடி காலி ஆல்ரெடி. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? நான் இனிதான் வந்து சாப்பிட போறேன். சாப்பிட்டு மீதியை நான் காலி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பண்றேன். எங்க கூட சாப்பிட வந்தவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஜென்ரலா நான் வந்து ரொம்ப மெதுவா சாப்பிடுவேன். இப்போ வந்து வீடியோ எடுத்து சாப்பிடுவோம், இன்னும் லேட் ஆகுது. இங்க ஒர்க் பண்றவங்களே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் சாப்பிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு பருப்பு பொடி போயிட்டேன், கருவேப்பிலை பொடி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐ வென்ட் டு பருப்பு பொடி. இப்போ பருப்பு பொடி நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமா திங் டு பி நோட்டட் அப்படின்னா வந்துட்டு இந்த கோவக்காய் பொரியல் தான் அல்டிமேட்டா இருக்கு. ஜென்ரலா நம்ம பிஜிலலாம் வைப்பாங்களே, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எப்படி வந்து தள்ளி வெள்ளலாம் வேற யாருக்காவது அப்படிதான் பார்ப்பேன். பட் நீங்க வந்து சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் 2-3 வாட்டி கேட்டு நானே அதை முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. நான் வந்து இன்னும் பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து யாரும் பாக்குறாங்களா? யாரும் பார்க்கல. ஸோ என்னன்னா வந்துட்டு பொடி எல்லாமே நல்லா இருக்கு. பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, கோவக்காய் பொரியல், ஸ்டார்டர் நல்லா இருக்கு. பட் பருப்பு ரசம்லாம் நார்மல் டீசெண்டான ஒரு இதுதான். ஸோ மீல்ஸ் வந்து இங்கே 320 அப்படி வருது. ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லி, பட் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஸோ நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு வீக்கெண்ட் வந்து லஞ்ச் மாதிரி வரணும் அப்படின்னா இங்கே ஆப்வியஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டுறேன். முன்னாடி நாங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. பட் இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் வீட்லயே வந்துட்டு நல்லா சாப்பிட்றோம். அதனால வந்துட்டு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது நான் சமைக்க மாட்டேன், குக்கு சமைப்பாங்க.
அவங்க வந்து நல்லா சமைக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. பட் அப்போ வந்து எங்களுக்கு பயங்கர ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. கைஸ் ஆக்சுவலா வந்து இப்போ மோர் குழம்பு பச்சை புளி ரசம் எல்லாம் கொடுத்தாங்க. அதுவுமே நல்லா இருக்கு. என்ன லுக்கு. இங்க வந்து நல்லா சர்வ் பண்றாங்க. எதுவுமே வந்து வெயிட்டே பண்ண வைக்கிறது இல்லை, உடனே கொடுத்துறாங்க. வயிறு பயங்கர ஃபுல் ஆயிடுச்சு. சரி நான் வந்து ஆம்பியன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா சாப்பிட்டாச்சு. எல்லாமே எனக்கு பிடிச்சது. ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாயிருச்சு. இதுக்கப்புறம் போய் தூங்க தான் போறோம். ஷாப்பிங் பண்றோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு தூங்க போறோம். ஸோ சும்மா ட்ரை பண்றேன்னா இந்த பக்கம் வாங்க, நல்லா தான் இருக்கு. அண்ட் நான் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பை பாய்.